ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா, நம்ம லேடிஸ்க்கு அதிகமா வெயிட் போடுற இடம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வயிறு, நம்ம இடுப்பை சுத்தி தொப்பை அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கை, இந்த 2 இடத்துல தான் அதிகமான ஒரு வெயிட் போடும். நமக்கு அசிங்கமா தெரியறதும் அந்த மாதிரியான இடமா தான் இருக்கும். அதுவும் நம்ம லேடிஸ் வந்து பிளவுஸ் எல்லாம் போடுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கை குண்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து வெயிட் லாஸ் அப்போ வந்து உடம்ப குறைச்சேன் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு பார்ட்டுக்கான எக்ஸசைஸ் பண்ணி தான் நான் உடம்ப குறைச்சேன். இப்போ தொப்பைக்குன்னா தொப்பைக்கு இடுப்பை சுற்றி இருக்க சதையத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸசைஸ் என்னவோ அதுதான் பண்ணுவேன். ஒரே எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்க முடியுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. கைக்கு அப்படின்னா கையோட சதை குறையணும்னா கைக்கு உள்ள எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். கால் சதை குறையணும்னா காலுக்கு உள்ளது, அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி தான் என் உடம்புல உள்ள வெயிட்டை வந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் நான் வந்து குறைச்சேன். நிறைய லேடிஸ்க்கு வந்து உடம்பு வந்து ஒல்லியாக தான் இருக்கும், பட் கையில் உள்ள சதை தான் வந்து அசிங்கமாக இருக்கும், அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம உடம்பு ஒல்லியாக இருந்தாலும் நமக்கு பார்க்குறப்ப இந்த கை வந்து இப்படியே கொஞ்சம் பல்ஜாக வரக்க மாதிரி இருக்கும் சதை இருக்கிறப்ப. அதனால வந்து நம்ம அப்படியே உடம்பே வந்து என்னமோ உருண்டையாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸோ எதுவோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலுமே நம்ம கையில் சதை அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் வந்து தனியாக தெரியும், அதுவே நம்மளை தனியாக குண்டாக தெரியும். அதுக்காக தான் நான் வந்து என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன்னு ஒரு 7 ஒர்க் அவுட்ஸ் தான் நான் பண்ணுவேன். நல்லா வந்து ஒர்க் அவுட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து அதோட இன்ச்சு, நம்ம கையோட இன்ச்சு குறையிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். 15 நாள் கண்டினியூவாக பண்ணணும். ஒரு வலி, செம்ம வலி இருக்கும் இது பண்ணுறப்ப. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக வலி இருக்கும், பட் பொறுத்துக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பழகிடும். 4வது நாள் 5வது நாளாக வலி வந்து இருக்காது. நம்ம இவ்வளோ நாள் வந்து எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாதனால நம்ம கைக்கு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த வலி இருக்கும். அது ஒரு 3 நாளைக்கு இருக்கும். நீங்கள் பொறுத்துக்கிட்டு கண்டினியூவாக 15 நாள் பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து, அதாவது இன்ச்சு வந்து நல்லா இன்ச் லாஸ் ஆகும். அது நிறைய பேருக்கு வந்து அப்படியே தொங்கும், அதெல்லாம் வந்து நல்லா குறையிறத பார்க்கலாம். பட் 15 நாள் கண்டிப்பாக நான் சொல்கிற எக்ஸசைஸ் மட்டும் கண்டினியூவாக பண்ணணும். அது பேர் என்னது, 3 செட் பண்ணணும். ஒரு செட்டுக்கு 30 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5ன்னு 30 தடவை வந்து ஒரு செட்டு, மறுபடியும் ஒரு 30 தடவை, மறுபடியும் 30, மொத்தத்தில் 90 தடவை பண்ணணும். 3 செட் பண்ணீங்க 15 நாள் கண்டினியூவாக 7 எக்ஸசைஸையும் கண்டிப்பாக குறையும். அதுக்கப்புறம் வந்து 15 நாளைக்கு அப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் குறைக்கணும்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு இது போதும், நான் மெயின்டைன் பண்ணணும் இதே அப்படின்னா அந்த 15 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து அதே மாதிரி 3 செட்ஸ் வந்து 30 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 3 நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப வலிக்கும், பண்ணுறப்பையும் வலிக்கும். பட் நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் நீங்க பண்ணினீங்கன்னா போதும், நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு குறையும். நான் வெயிட் லாஸ்ல போய் இந்த ஒர்க் அவுட் தான் பண்ணேன், எனக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்பயுமே வந்து எனக்கு வந்து நான் வீடியோஸ் சைட்லேருந்து எடுக்கிறப்பதான் மறுபடியும் கையில் சதை போட்டுட்டு அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு. ஓகே மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 வீக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்ச் லாஸ் ஆகிருக்கிறது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ உங்களுக்கும் இதை வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க நானுமே வந்து இது யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கைக்கு ஒர்க் அவுட் இருக்குது, கை சதை குறையிறதுக்கு. அதில் வந்து எனக்கு எது வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு எது ஈஸியாக இருக்குது, அப்புறம் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த எக்ஸசைஸோ 15 நாள் கண்டினியூவாக பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே வாங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 15 டேஸ் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். பாருங்கள் எனக்கு வந்து கையில் வந்து எந்த அளவுக்கு சதை வந்து தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் ஒரு 15 நாள் கண்டினியூவாக பண்ணினேன் அப்படின்னா அப்படியே எனக்கு குறைஞ்சிரும். சரி ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்னென்னு பார்க்கலாம். கையை வந்து நல்லா நேராக நீட்டிக்கிட்டு நம்மளோட வலது கையை முதல்ல மேலே கொண்டு போகணும், அதுக்கப்புறம் கீழே கொண்டுட்டு போகணும். ஃபஸ்ட்டு மேலே கொண்டு போகணும், கீழே கொண்டு போகணும். சும்மா கடமைக்கு நமக்கு கையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி செஞ்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. நல்லா நான் கையை நீட்டி விட்டுக்கிட்டு மேலே, வலது கையை மேலே கீழே கத்திரிக்கோள் மாதிரி நல்லா ஸ்டிஃபாக வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா கையை நீட்டி விட்டு ஸ்டிஃபாக வந்து நம்ம மேலேயும் கீழேயுமா கொண்டு போகணும். அதான் ஃபஸ்ட்டு வலது கையை மேலே கொண்டு போகணும், அதுக்கப்புறம் வலது கையை கீழே கொண்டுக்கிட்டு வரணும். இது மாதிரி 30 கவுண்ட்டு 3 செட் பண்ணணும். அதாவது வந்து 90 தடவை வந்து இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கை வலி பெண்டு போயிடும். கொஞ்சம் வந்து கையை வலிச்சது அப்படின்னா ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுலையும் வந்து இந்த மாதிரி வந்து லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கை வலிக்காது. கை வலிக்குதுன்னு விட்டுறாதீங்க. செகண்ட் எக்ஸசைஸ், நம்ம 2 கையும் நல்லா காதோடு ஒட்டி வச்சு மேலே சாமி கும்பிட்ற மாதிரி வந்து நல்லா இறக்கணும். இது பண்ணுறப்பயே கையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து சும்மா வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் 15 நாள் இல்லை 150 நாள் பண்ணினாலும் எஃபெக்டிவாக இருக்காது, உங்கள் கை சதை குறையாது. நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கே தெரியணும், கையை நல்லா காதை ஒட்டி
ஒட்டி மேலே நல்லா இழுத்து உங்களுக்கு தூக்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கி அதுக்கப்புறம் கீழே கொண்டுக்கிட்டு வரணும். இது மாதிரி வந்து 3 செட்டு 30 தடவை பண்ணணும். ஆக மொத்தம் 90 தடவை பண்ணணும். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறப்ப கை ரொம்ப வலிக்கும். கடுத்து எடுத்துரும். ஏன்டா பண்ணணும், அப்படி ஒன்றும் குறைக்கணும் அவசியம் இல்லைன்னு தான் தோணும். அந்தளவுக்கு வலிக்கும். பட் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஃப்ரீ ஆயிரும். எக்ஸசைஸ் நம்ம கையை நல்லா தூக்கி காதோட ஒட்டி வச்சு கையை வந்து நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவு கீழே கொண்டுக்கிட்டு போகணும். பின்னாடி நல்லா கை வந்து ஸ்டிஃபாக காதோட ஒட்டி இருக்கணும். சும்மா லூஸாலாம் வந்து காதோட ஒட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, கையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காதோட ஒட்டி இருக்கணும். அதனால தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கிறத வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணால் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு உங்களுக்கு ரெண்டையுமே நான் சொல்லியிருக்கேன். ஒர்க் பண்ணுறப்ப நம்ம தோள்பட்டையெல்லாம் சம வலி இருக்கும். இது வந்து கை சதம் குறையிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம முதுகு கிட்ட அந்த பின்னாடி ப்ளவுஸ் போட்டோம், சுடிதார் போட்டோம்னா தனியாக சதை தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த சதையெல்லாம் சுத்தமாக இல்லாமல் குறைஞ்சிரும். எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா கையை வந்து நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். நான் உங்களுக்கு தெரியணும், நம்ம கை வந்து வீடியோவில் பார்க்க தெரியுதான்னு தெரியல, பட் உங்களுக்கு தெரியணும் நல்லா நம்ம கை நேராக ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். நல்லா விசிறி விடுறது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சும்மா வந்து இந்த கோழி பறக்கிறது மாதிரி இந்த மாதிரி கையை வலிக்குதுன்னு பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்காது. உங்களுக்கே தெரியும் அந்த உடம்புல நம்ம கை வந்து நேராக ஸ்டிஃபாக இருக்குன்னு. ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வீடியோவில் வேணால் ஈஸியாக இருக்கும், பட் பண்ணுறப்ப வலி உயிர் போயிடும், விட்டுட்டு ஓடிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பண்ணி பாருங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு 15 நாளில் கை சதை குறையணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வலி தான் தாங்க முடியாது. ஒரு 3 நாளைக்கு தான் வலிக்கும், அதுக்கப்புறம் அப்படியே உடம்பு பழகிரும். நீங்கள் இதையும் வந்து விடாமல் வந்து 30 கவுண்ட்ஸ் வந்து 3 செட் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதாவது வந்து 30 தடவை மாதிரி 30 தடவையாக 3 தடவை பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் 30 தடவை பண்ண முடியல அப்படின்னா காலையில் ஒரு 2 தடவை, சாயந்தரம் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் எக்ஸசைஸ் என்னன்னா சி வடிவத்தில் நம்ம கையை வந்து கொண்டுக்கிட்டு வரணும். நல்லா என் கையை பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. மேலேருந்து கீழே போகிறப்ப கை வந்து மேலே இருக்கணும், கீழே வரப்போ வந்து நம்ம கை வந்து கீழே பூமியை பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கை வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், லூஸாக வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கையை வலிக்க தான் செய்யும். பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மேலே வந்து அந்த சி கர்வ் மாதிரி போகிறப்ப மேலே வந்து கை வந்து கீழே பார்த்துருக்கணும். கீழே வரப்போ மேலே வந்து நம்மளோட கை அந்த உள்ளங்கைன்னு சொல்லுவோம்ல அது வந்து கீழே பார்த்துருக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு கையை வந்து பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து அதை மாற்றினா தான் வந்து அந்த கை வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து பண்ணிங்க அப்படின்னா கை ஃபுல்லாக உள்ள சதை குறையும். அதுக்கப்புறம் முதுகுக்கு பின்னாடி உள்ள சதை, அப்புறம் இந்த செஸ்ட் இருக்குல்ல, நம்ம செஸ்ட்டுக்கிட்ட எனக்கு தேவையில்லாமல் நிறைய பேருக்கு சதை இருக்கும், அந்த சதை எல்லாமே குறைஞ்சிரும். 15 நாளில் எப்படா இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதை பார்க்க தான் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் பண்ணினீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் ஒரு 3 நாளைக்கு தான் இந்த கை ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து முடியலை வலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி லூஸ் விட்டு பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் கையை வந்து நல்லா ஒட்டி மேலே சாமி கும்பிட்ற மாதிரி மேலே தூக்கி விரிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா வந்து கையை வந்து ஒட்டாமல் மேலே வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை ஒட்டி மேலே தூக்கி நல்லா கையை விரிக்கணும். நல்லா ஸ்டிஃபாக கையை வச்சுக்கிட்டு விரிக்கணும். நல்லா 2 கையும் டச் பண்ணி மேலே தூக்கி நல்லா அப்படியே விரிக்கணும். நல்லா நம்மளோட முதுகு ஃபுல்லாக இருக்க சதையெல்லாம் குறையிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். போதுண்டா சாமி, ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த எக்ஸசைஸ்
பண்ணுறப்ப மேலே கையை தூக்கி இந்த மாதிரி விரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சதை இருக்கோ அதெல்லாம் தொட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 15 நாள் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சதையே இருக்காது. நம்ம அந்த இன்னர் போடுவோம்ல அதுக்கு கீழே உள்ள சதை, அதுக்கப்புறம் அந்த தோள்பட்டைக்கிட்ட உள்ள சதை, அப்புறம் இடுப்புக்கு மேலே உள்ள சதை, இது எல்லாமே குறைஞ்சிருக்கதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். வலிக்காமல் எதுவுமே பண்ணிட முடியாதுங்க. கண்டிப்பாக அதுவும் உடம்பை குறைக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக வலி இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு 3லேருந்து 4 நாள் வலிக்கும். அதுக்கப்புறம் பழகிடும். 15 நாள் விடாமல் பண்ணி பாருங்கள். 7th எக்ஸசைஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ். நம்ம கையை ஒரு 2 இல்லை 3 அடி வந்து தள்ளி நல்லா அகலமாக வச்சுக்கிட்டு நம்ம செஸ்ட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து சுவரில் வந்து தொட முடியுமோ அந்த அளவுக்கு தொடணும். பாருங்கள், நல்லா கையை முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட்டை வந்து தொட பாருங்கள், நம்ம மூஞ்சையும் செஸ்ட்டையும். அது மாதிரி பின்னாடி வரப்போ கை வந்து நல்லா நேராக இருக்கணும், வளையலாம் கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செஸ்ட் வந்து எந்த அளவுக்கு தொட முடியுமோ சவுத்தில் அந்த அளவுக்கு தொடுங்க. கையை பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது அப்படின்ட்டு, அதாவது மீன் நீளமாக இருக்குன்னா நேராக இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி வந்து ஒரு 30 கவுண்ட்ஸ் வந்து ஒரு 3 செட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், செஸ்ட் வந்து டக்குன்னு தொட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பழக பழக நல்லா வந்துடும். நல்லா வந்து முதுகும் நேராக இருக்கணும், நம்ம கையும் நேராக இருக்கணும். இது பிளாங்க்னு சொல்லுவாங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளோட இடுப்பு சதை, அதுக்கப்புறம் கை சதை எல்லாமே வந்து இந்த பிளாங்க்கில் வந்து குறையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் அவுட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15 நாள் விடாமல் பண்ணுங்கள். ஏன் 15 நாள் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வலிக்குதுன்னு நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூவாக பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம். அதனால தான் நான் வந்து இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒர்க் அவுட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாளைக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிட்டுனா ஈஸியாகிடும். நீங்களும் டெய்லியும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், செகண்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ வந்து உங்களுக்கும் அது மோட்டிவாக இருக்கும், மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் மோட்டிவாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.